திமுக அதிமுகவையும் நம்ம சாதாரணமாக கடந்து போகிறோம். அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கேவலமானவனுங்கன்னு நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் கேளுங்க. ஊரெங்கும் சாராய கடையை திறந்து வச்சு அந்த சாராயத்தை குடிக்க வச்சு அவன் மொண்டாட்டியை தாலியாக இருக்க வச்சு அவங்க அம்மாவை தாலியாக இருக்க வச்சு அந்த தாலியாக இருந்த பொம்பளைங்களை கூட்டிகிட்டு வந்து 1500 கூட்டின்னு வந்து அவனு சின்னத்துக்கே ஓட்டு கேட்கறதுக்கு உட்கார வச்சான் பார்த்தியா. அவ்வளோ கேவலமானவன். அந்த பெண்களும் இவனுக்கு கொடுத்து விச சாராயத்தை கொடுத்தான்னு நம்ம வீட்டுக்காரனை கொண்டான், அவன் அப்பானை கொண்டான், அவன் புள்ளைய கொண்டான், பேர புள்ளைய கொண்டான்னு தெரியாமல் பசி வறுமையில் 1000 500 கொடுத்ததுக்கு பின்னாடி திமுக ஓட்டு போடு அதிமுக ஓட்டு போடுன்னு கூவி அதில் திமுக காரன் அதிகம் பெண்களை பயன்படுத்தணும், இந்த விதவி பெண்களை. ஆனால் தெருவெங்கும் சாராய கடை திறந்து விட்டு அவன் வீட்டுக்காரனை கொன்னது இந்த திமுக திருட்டு பசங்க. உண்மையாக சொல்கிறேங்க. இனியாவது சிந்திங்க. நாங்கள் பேசுகிறோம் கேட்குறீங்க மறந்துட்டு போயிருங்க. மறக்காதீங்கடா டேய், மறக்காதீங்கடா. அவங்க அம்மா தாலி அறுத்ததுக்கு காரணம் இந்த திமுக. உன் மொண்டாட்டி உன் தங்கச்சி தாலி அறுத்ததுக்கு காரணம் இந்த திமுக. நாளைக்கு நீ அதை கொஞ்சம் ஓடிச்சு பாரு. கடைசியாக நீ தான் இருக்க. 40% பேருக்கு போகுது யமுனா வந்துட்டான் அந்த திமுககாரன். அப்படி தாலி அறுத்து வாழ்க்கை நொந்து நூலாக போன பெண்கள்கிட்ட போய் 1000 ரூபா தர நீ ஓட்டு கேளுவா, பூத்துக்கு முன்னாடி நில்லுவா, பூத் ஏஜென்ட்டாக போ அப்படின்னு சொல்லி அந்த விதவி பெண்களை வேலை வாங்கினான் பார்த்தியா. தாலி அறுத்துட்டு கொலையும் செஞ்சுட்டு கொலை செஞ்சவங்ககிட்ட 1000 ரூபா கொடுத்து வேலையும் செய்ய வாங்கினான் பாரு. அன்றைக்கே திமுக வந்து இவனுங்களை விட ஒரு உச்சபட்சம் ஒரு இன துரோகிங்க எவனையுமே இருக்க முடியாது. சிந்திச்சு பாருங்கள். எவனையாவது கத்தி எடுத்துன்னு கழுத்து அறுத்துட்டு நாளைக்கு போய் 1000 ரூபா கொடுத்துட்டு என் வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்யுன்னு சொன்னால் அந்த பெண் வருவாளா? ஏன்னா நீ கழுத்து அறுத்துட்டு கொலை செஞ்சுட்டா என் வீட்டுக்காரனான்வா. ஆனால் மறைமுகமாக சாராயத்தை கொடுத்து அவனை கொண்டுட்டு நேரடியாக போய் 1000 2000 கொடுத்துட்டு என் கட்சிக்கு ஓட்டு கேளுன்னு சொன்னான் பர்றா. இதாண்டா திமுக.